வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா? அப்போ என்ன வேணாலும் சாப்பிடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஜிம்ல 1 மணி நேரம் கஷ்டப்பட்டுட்டா அப்புறம் பீஸா பர்கர்னு சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா நீங்க ஒரு பெரிய தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்க. உண்மை என்ன தெரியுமா? நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சா நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றது இன்னும் முக்கியமானதா மாறிடுது. இன்னைக்கு நாம பாக்குற ஒரு பெரிய முரண்பாடு இதுதான். முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றாங்க, ஜிம்முக்கு போறாங்க, ஓடுறாங்க. ஆனா அதே நேரத்துல உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி மற்றும் அதனால வர்ற நோய்களும் அதிகமாகிட்டே இருக்கு. அமெரிக்காவில் மட்டும் 58 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்கள் மற்றும் பெண்கள் கிளினிக்கல் ஒபிசிட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. போன வருஷம் மட்டும் கேன்சர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், இதய நோய் மாதிரியான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க $100 பில்லியன் மேல செலவு பண்ணிருக்காங்க. இதுல பெரும்பாலான நோய்களுக்கு முக்கிய காரணம் ஃபிட்னஸ் இல்லாததுதான். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பேர் எக்ஸசைஸ் பண்ணியும் ஏன் இந்த நிலைமை? காரணம் ரொம்ப சிம்பிள். சரியான தகவல் இல்லாதது. உடற்பயிற்சி செய்யாத ஒரு நபரை விட உடற்பயிற்சி செய்யற ஒருத்தருக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் தேவை. உங்க உடம்பு ஒரு வண்டி மாதிரி. நீங்க அதை ஓட்டும் போது அதுக்கு எரிபொருள் தேவை. நீங்க அதை வேகமா ஓட்டும் போது, அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு இன்னும் தரமான எரிபொருள் தேவைப்படும். ஆனா நாம என்ன பண்றோம்? வண்டிக்கு பெட்ரோல் போடாம அதை ஓட்ட முயற்சி பண்றோம். உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவுல இல்லன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நீங்க நல்லது செய்யறேன்னு நினைச்சு உங்க உடம்புக்கு கெட்டது செஞ்சுட்டு இருக்கலாம். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள உடம்போட நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க உடம்பு ஆரோக்கியமாகிறதுக்கு பதிலா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இன்னும் மோசமாகுது. இது எவ்வளவு பெரிய விரக்தியை உருவாக்கும்னு எனக்கு தெரியும். மாசக்கணக்கா வருஷக்கணக்கா ஜிம்முக்கு போவீங்க, வியர்வை சிந்தி உழைப்பீங்க, ஆனா உடம்புல எந்த மாற்றமும் தெரியாது. அப்போ மனசுக்குள்ள என்ன தோணும்? எக்ஸசைஸ்லாம் சிலருக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அவங்களோட ஜெனடிக்ஸ் அப்படி, இல்லனா என் சிஸ்டம்ல ஏதோ கோளாறு இருக்கு, இல்லனா எனக்கு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தோணும். இப்படி கடினமா உழைச்சும் எந்த முன்னேற்றமும் இல்லனா அது ரொம்ப சோர்வாக்கிடும், மனசை உடைச்சிடும். இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். உங்க கையில ஒரு லைட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல பியூட்டேன், அதாவது எரிவாயு இல்ல. நீங்க அதை எவ்வளவு முறை தட்டினாலும் ஒரு சின்ன ஸ்பார்க் மட்டும்தான் வரும். ஆனா நெருப்பு பத்தவே பத்தாது. இங்க எக்ஸசைஸ்ன்றது அந்த ஸ்பார்க். ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன், அதுதான் அந்த பியூட்டேன். எரிபொருள் இல்லாம ஸ்பார்க் மட்டும் இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? ச்சே, இந்த லைட்டர் வேலைக்கே ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டுடுவோம். இதேதான் நம்ம ஃபிட்னஸ் பயணத்திலயும் நடக்குது. சரியான ஊட்டச்சத்து இல்லாம உடற்பயிற்சியின் முழு பலனையும் நம்மால அடையவே முடியாது. அதனால அடுத்த முறை நீங்க உங்க ஒர்க் அவுட்டுக்கு தயாராகும் போது உங்க உடம்புக்கு தேவையான எரிபொருளை கொடுத்தீங்களான்னு யோசிங்க. ஸ்பார்க் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஸ்பார்க்கை நெருப்பா மாற்ற எரிபொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியும் உகந்த ஊட்டச்சத்தும் ஒன்னா சேரும்போதுதான் நீங்க தேடுற உண்மையான ஃபிட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும்.